வாசிக்கப்பட்ட 75ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனம் படிங்கம்மா. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். எங்கள் அன்பு மகத்துவமுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே ஒன்றாய் கூடி துதிக்கவும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் இம்மட்டும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்தீர். இந்த நாட்களை காணக்கூடாதபடிக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரை மரித்து போயிருக்கிறார்கள். நம்முடைய திவ்ய சுபாவத்தினாலே உடைய விளையாடப்பட்ட கிருபையினாலே நாங்கள் ஒரு சிலராய் கூடி தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியான தம்மை கொடியேற்றுவராக ஆண்டவரை அடியே நம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறேன். ஆண்டவரை முற்றிலுமாக மாம்சத்தை மறைத்து தகப்பனை கொடுக்க வேண்டிய காரியங்கள் ஆண்டவரை முதலாவது உமக்கு உகந்ததை காணப்படும் கிருபை தாரும். எங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் தாழ்த்தி ஆண்டவரை வந்திருக்கிறவர்கள் ஆண்டவரே பலவிதமான துயரமான சுயத்தினாலே கஷ்டத்தினால் பாதிக்கப்பட்டு உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே துதிக்கக்கூடாத நோக்கி பார்க்கக்கூடாத சூழ்நிலை இருக்குமானால் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீரே எங்களை மகிமைப்படுத்தும், எங்களை கனப்படுத்தும். உங்களுடைய ஆண்டவரின் வல்லமை மட்டும் எங்களை தாங்கட்டும். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. 75ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தில் தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். வாசிக்கப்பட்ட இந்த வேதாகமத்தில் ஆண்டவர் ஒருத்தரை தாழ்த்துறாரு, ஒருத்தரை உயர்த்துறாரு. ஒருத்தரை தாழ்த்தவும் ஒருத்தரை உயர்த்தவும் ஆண்டவரால் முடியும். இதற்கு நிறைய உதாரணங்களை நாம் சொல்லலாம். உதாரணமாக இதை எழுதின தாவீதையே நம்ம உதாரணமாக சொல்லலாம். பாருங்கள், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன், ஆண்டவரை அறியாத ஒரு சிறுவன். ஆனாலும் அந்த இளம் வயதிலே அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் அவனை எப்படியாக உயர்த்துகிறார் பாருங்கள். இதையெல்லாம் என்ன ஒரு அழகாக எழுதி வச்சிருக்கிறார் பாருங்கள். அவனுடைய அனுபவத்தில் ராஜாவாக வரும்பொழுது அவனுடைய சகோதரர்கள் கூட அவனை ஒரு துச்சமாக, அவனை ஒரு பெருமையாக நினைக்கல. இவன் ராஜாவாக்கப்பட்டிருக்கிறான் என்று யாரும் நினைக்கல. அவனை அவ்வளோ ஒரு கீழ்த்தனமாக நினச்சாங்க. கொஞ்சம் ஆடுகளை விட்டுட்டு நீ இங்கே என்னத்துக்கு வந்த? உன்னை யாருன்னு இங்கே வர சொன்னாங்களா? வந்து அவன் வேலையை பார்த்துன்னு போக வேண்டியதானே? உனக்கு என்ன ஒரு துணிக்கிறோம், எவ்வளோ திமிரு அப்படின்னு அவருடைய சகோதரர்கள் அவனை தாழ்த்துறாங்க. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள், அவருடைய கிருபை அவனை எந்த அளவுக்காக அவன் தாழ்த்தப்பட்டானோ பாருங்கள். சவுல் கூட சொல்கிறாரு, அவன் இளம் வயதிலிருந்து அந்த கோலியாத்து, இளம் வயதிலிருந்து அவன் வீரன், அவனை நீ ஒன்றும் பண்ண முடியாது, நீ எதுவும் செய்ய முடியாதுப்பா. ஏதோ ஒரு உற்சாகத்தில், ஏதோ ஒரு தைரியத்தில் நீ ஏதோ சொல்லிட்ட. அவன் எப்படிப்பட்ட வீரன்! அவன் உயரத்தில் மட்டும் இல்லை, உடம்புல மட்டும் கிடையாது, அப்படியே பராக்கிரமாக இருக்கிறான்னு கிடையாது. ஆனால் அவன் ஊதுனாவே நீங்கள் காண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியான ஒரு பயத்தை சவுலுடைய ஜனங்களுக்குள்ளே இருந்தது. இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே எல்லாரும் அவனை பார்த்து, கோலியாத்தை பார்த்து அப்படியே மிரண்டு போகிறாங்க. ஆனால் தாவீது எந்த விதத்திலும் நெருக்கப்பட்டான், அதை கொண்டு பயப்பட்டான் அப்படின்னு வேதத்தில் எங்கேயுமே பார்க்க முடியல. அவன் போகிறான். அவன் அப்போ கூட கோலியாத் சொல்கிறான், என்னன்னா நாய் நினச்சியா, என்னென்ன நாய் நினச்சியா அப்படின்றான். அப்போது சொல்கிறான், அப்போ தான் அவனுடைய வல்லமை பாருங்கள். எதை பற்றி அவன் கவலைப்படல. 5 குழாங்கல்களை பொறுக்கி ஒரு கல்லால் மடங்கு அடிக்கிறான். இதில் என்ன தெரியுது? அவனை ராஜாவாக உயர்த்துவதற்கு முதல் படியே கோலியாத்தை வீழ்த்தணும். கோலியாத்தை அவன் வீழ்த்தலைன்னா ஆண்டவர் அவனை அந்த ராஜஸ்தானத்துக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் சில நேரங்களில் தோய்ந்து போயிருக்கலாம்.
எத்தனையோ காரியங்களை கொடுத்து வருத்தம் இருக்கலாம், ஒரு உற்சாகம் என்று இருக்கலாம், கலக்கம் இருக்கலாம், பயம் இருக்கலாம். எதை பற்றி நாளைக்கு என்ன செய்வோம், இப்படி ஒரு காரியம் நம்மளுக்கு இருக்குது, இவ்வளோ கடன் பிரச்சனைகள் இருக்குது, என்னுடைய மகனுக்கு ஒரு வேலை கூட உத்தியோகம் எதுவுமே சரியில்லையே, எப்படி கலக்கமற்ற சூழ்நிலை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தில் இருக்கும். இங்கே வர இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக உட்காந்துக்கிறோங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு துக்கம், ஒவ்வொருவருக்கும் ஒரு சோகம், ஒவ்வொருவருக்கும் ஒரு பாரம் கண்டிப்பாக இருக்கும். கோலியாத்தை போன்ற ஒரு அப்படியே ஒரு கொந்தளிக்கிற ஒரு அப்படியே அது பராக்கிரமான ஒரு அழுத்தம், அப்படிப்பட்ட ஒரு பயங்கள் சத்ருவானவன் நிச்சயமாக கொண்டு வர முடியும். ஆனால் கூட உன்னை உயர்த்தணும்னு சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் அத்தனை காரியங்களை கூட விட்டுட்டு பாருங்கள். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தூதுக்குள்ளே வந்திருக்கிறதுனால ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மளை மேன்மைப்படுத்திருக்கிறார் பாருங்கள். இன்றைக்கி அந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. ஆண்டவர் உயர்த்துக்கிற பாக்கியம், ஆண்டவர் துதிக்கிற பாக்கியம் யாருக்குமே இல்லை. நம்ம கொண்டு ஆண்டவர் கொஞ்சமாக இருந்தால் கூட சரி, பயப்படாதே பெருமந்தையே ராஜ்யம் கொடுக்க பிதா பிரியமாக இருக்கிறார்னு வேதத்தில் சொல்ல. பயப்படாதே சிறு மந்தையே, சின்னதை கொண்டு தான் ஆண்டவர் எதுவுமே பெருசு பத்திர வல்லதாக இருக்குது. பாருங்கள், ஒரு துளி தயிரில் அதை ஒரு லிட்டர் பால் ஒரு துளி தயிர் கலந்தால் போதும், அது முழு எல்லாத்தையும் தயிர் ஆகிடும். அது மட்டும் தான் ஆண்டவருடைய வல்லமை. நம்ம சிறு ஜனங்களாக இருந்தாலும் சிறுமைப்பட்டவர்களாக இருந்தால் கூட ஒரு துளி வல்லமை ஆண்டவருடைய கொஞ்சம் ஆண்டவர் நம்மளை பார்த்தாருன்னு வச்சுக்கோ, நாம் எந்த இடத்துல உயர்த்தப்படுவோம், எந்த இடத்துல நிற்க போவோம் நம்மளுக்கே தெரியாது. அதனால் நாம் சிறு 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 காரியங்களை சில நேரங்களை பார்த்து சில நேரங்களில் சோர்ந்து போயிடுறோம். அதுதான் சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் அடிப்பட்டவளே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நீ எப்படிப்பட்டாலும், நீ சிறுமைப்பட்டிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ பெரும் கொந்தளிப்பில் அடிபட்டிருந்தாலும், பெரும் காற்றினால் அடிபட்டலன்னா, பெரும் பிரச்சனையில் மாட்டிருந்தாலும் கவலை கிடையாது. பாருங்கள், 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தின் நடுவே போய் கொண்டிருக்கும்போது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமாவேன் அப்படின்ற ஒரு திட விசுவாசம் அவளுக்குள்ளே இருந்ததுனால்தான் அவள் போய் தொட்டா. ஆனாலும் ஆண்டவர் கேட்குற காரியங்கள் பார்த்தா நிறைய பேருக்கு கூடியிருந்த ஜனங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பைத்தியக்காரத்தனமாக காணப்பட்டது. என்ன ஆண்டவர், ஆயிரக்கணக்கான மக்கள் கொஞ்சமான ஜனங்களை ஒரு அற்புதத்தை செய்தால் எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்துக்கிறாரு. குருடனை பார்வையிட செய்தார், குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார். இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்த தேவனை சுற்றி எத்தனை பேர் இருப்பாங்க. அப்படியே ஜே 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 ஜேன்னு இருக்குது. இவ்வளோ பேர் மத்தியில் ஆண்டவரே நீர் சொல்கிறீரே, என்னை தொட்டவள் யார், என்னை தொட்டவள் யாருன்னு சொல்கிறீங்க. எப்படி கேட்குறீங்க இந்த கேள்வி? ஆனாலும் ஆண்டவருக்குள்ளே என்ன ஒரு காரியம் இருந்ததுன்னா, என்னை தொட்டவள் அவள் சுகமாக என்னிடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டு போனது ஒன்று தான். ஆனாலும் அவளுடைய விசுவாசத்தை கொண்டு வரும்படியாக தான் அங்கே கொண்டு வராரு. என்னை தொட்டவள் அவள் பார் பயந்து ஒடுங்கி போல, ஐயோ நம்மளுக்கு கிடைச்ச சுகம் நம்மளோட போயிட்டோம், ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டு மறுபடியும் நீ என்னை சொல்லாத கொள்ளாது ஏன் தொட்டேன்ட்டு மறுபடியும் அதை பறிச்சிக்கினார்னா எப்படின்ற அந்த பயம் எல்லாம் அவளுக்குள்ளே காணப்படலை. அவள் பாருங்கள் வந்து ஆண்டவர் இடத்துல சொல்கிறான் நான் தான்ற அந்த வெளிப்பாட்டை காட்டுறா. நம்ம கூட பாருங்கள் ஆண்டவர் இடத்துல நாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டோம், ஆண்டவர் விசுவாசித்தோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா ஆண்டவர் சமூகத்தில் வந்து நம்மை வெளிப்படுத்தணும். ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் இப்படி வீட்டில் உட்காந்து நான் கொடுத்தா ஒரு டிவியை போட்டு ஒரு ஆசீர்வாதம் டிவியோ ஏதோ ஒரு டிவியை போட்டு என்னால் வசனத்தை கேட்க முடியும் ஒன்று. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஒரு ஐக்கியன்றது எங்கே காணப்படும்னா தேவனுடைய சமூகத்தில் தான் காணப்படும். தேவனுடைய சமூகத்தில் தான் நம்ம ஒவ்வொருவரும் பாருங்கள் வாய் திறந்து பாடுறோம். நம்ம ஒரு டிவி முன்னால் உட்காந்து பாட முடியாது, ஆர்ப்பரிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது, எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அந்த ஸ்திரீ அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டது மட்டுமில்லாமல் தன் வாழ்க்கையில்
நீங்க முடியாத ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள். அதனால தான் ஆண்டவர் என்னை தொட்டவள் யார் என்றார். அவளை கொண்டு வந்து அவள் மூலம் ஆண்டவரும் மகிமைப்படுறாரு, அவளையும் மகிமைப்படுத்துகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வரும்பொழுது நம்முடைய காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு, அதை தூக்கி எறிகிறாரு, அதை நிர்மூலப்படுத்துகிறாரு. அதே நேரத்தில் மகனே மகளே என்னுடைய சமூகத்தில் நீ வந்துட்டல, நான் ஒரு நியாயாதிபதி. நீ நினைக்கிற சுப்ரீம் கோர்ட்டில் தான் பெரிய நியாயாதிபதி, அந்த நியாயாதிபதி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் தான் சர்வலோக நியாயாதிபதி. நான் உன்னுடைய சகல துன்பங்களை நான் மாற்றுறேன், உன் கண்ணீரை நான் மாற்றுறேன், உன் துன்பத்தை நான் மாற்றுறேன். நீ எதை குறித்தும் கவலைப்படாத, என்னோட சமூகத்தில் வந்துட்டியா, நான் உன்னை பார்க்குறேன். பாருங்கள், பேதுருக்கு மீன் பிடிக்கிற வலையில் மீன் பிடிக்கிறதுல பெரிய 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 ஐடியா இருந்தது. ஒரு தொழில் நிபுணன்னு சொன்னால் அவன் எப்படிலாம் அவன் வந்து A to Z வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருப்பான். கடலில் மீன் பிடிக்கும்போது சும்மா கப்பலில் தூக்கி கொண்டு போயிட்டு மீன் பிடிச்சின்னு வர முடியாது. எந்த இடத்துல எந்த காற்று வரும், எப்படிப்பட்ட காற்று வரும், எந்த இடத்துல வலையை போட்டால் மீன் பிடிக்கலாம், எந்த இடத்துல மீன் கிடைக்கும் என்ற எல்லா விதமான அந்த தந்திரங்கள், அந்த ஐடியா, அந்த அறிவு இருக்கும். அந்தந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய ஐடியா என்னன்னு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ நான் வாசித்தேன்னு வச்சுக்கோ, நான் இது என்ன மேஜர் வாசிக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். அதே கொண்டு வந்து இன்னொருத்தரை கொண்டு வந்து தெரியாதவர்கிட்ட எடுத்து விட்டு அவருக்கு என்ன அதை பற்றி ஒன்றும் தெரியாது கொண்டு வந்து எப்படி வாசிக்க முடியும். அது மாதிரி தான் பேதுருக்கு எல்லா மீன் பிடிக்கிறதுல எல்லா ஞானம் இருந்தது. எங்கே போட்டை கொண்டு போடணும், எங்கே வலையை போடணும், எந்த இடத்துல போட்டால் மீனை பிடிக்கணும், எல்லா ஞானம் இருந்தது. அப்போ பாருங்கள், ஒரு இரவெல்லாம் மீன் பிடிச்சி பார்க்குறோம், ஒரு மீனும் கிடைக்கல. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு மீனை கொண்டு போய் ஆழத்தில் போடுன்றார். நாம் ஒவ்வொருவருமும் ஜெபிக்கிற விஷயத்திலோ ஆண்டவரை துதிக்கிற விஷயத்திலோ நம்முடைய மன ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவரை போட்டோம்னா என்னது, எவ்வளோ பெரிய துக்கம் வந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ ஒரு பாரம் வந்தாலும் நம்முடைய ஆழத்தின் மத்தியில், மன ஆழத்தின் மத்தியில், துன்பம் என்ற அந்த ஆழத்தின் மத்தியில், கஷ்டம் என்ற அந்த ஆழத்தின் மத்தியில், துயரம் என்ற அந்த ஆழத்தின் மத்தியில் ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கும்போது திரளான மீன்களை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆண்டவர் வழி செய்வார். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் ஆழத்தில் போடு சொல்கிறாரு. பேதுரு கேட்டிருக்கலாம், ஆண்டவரை இந்த தொழிலையே நான் ஊர்னுவேன், இந்த தொழில் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, எனக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுக்குறாரு ஆண்டவரே, உன் தொழிலுன்னா ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றி சொல்ல வந்தீங்க, அதை மட்டும் சொல்லிட்டு போங்கன்னு அவர் சொல்லிக்கலாம். ஆனால் பாருங்கள், நீ கொண்டு போய் ஆழத்தில் போடுற ஆழம்ன்றது தேவனுடைய வார்த்தையை ஆழமாக சொல்கிறது, புரிகிற அளவுக்கு சொல்கிறது, மக்கள் விசுவாசிக்கிற அளவுக்கு சொல்கிறது, அவர்கள் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு சொல்கிறது. அப்போ தான் ஆண்டவர் இடத்துல கொண்டு வரப்பட முடியும். எல்லா ஜனங்களும் போய் ஆழத்தில் போடுன்றாரு. பாருங்கள், அவன் ஒன்றுமே கேட்கல. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் ஆண்டவரேனார். உம்முடைய வார்த்தையின்படி போனால் திரளான மீன்கள், அப்படியே வலையே கிழிக்கத்தக்கதாக மீன்கள் உண்டாயிற்று. பாருங்கள், இந்த ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே எப்படி ஆழமாக பதிஞ்சுது பாருங்கள். அப்போது ஒரு சமயம் ஆண்டவருக்குள்ள கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தான் பேதுரு. ஆனாலும் நாளடைவில் அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. ஆண்டவரே சொல்கிறார், என்ன நீர் யாருன்னு நினைக்கிறப்பா, நீர் தான் மேசி. எல்லா சீஷர்களுக்கும் அந்த ஞானம் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஏரியாமேன்றாங்க, அப்படின்றாங்க, இப்படின்றாங்க, எலியான்றாங்க, எலிசான்றாங்க. நீ என்னப்பா, நீர் தான் உண்மையான மேசியானும் போது பிதாவானவர் உனக்கு குணத்தினார் என்றார். அதே நேரத்தில் பாருங்கள், வித்தின் செகண்டில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மரிக்கவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுகவும் நான் ஒப்பு கொடுக்க போகிறேன் எருசலேமில் அப்படின்னு சொல்லும்போது, இந்த காரியம் ஆண்டவர் உமக்கு நேரிடக்கூடாது. ஆனால் ஆண்டவர் மேலே உள்ள ஒரு அன்பினால் அதை தான் சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பிசாரே அப்பாலே போன்றார். ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும் ஆண்டவர்? இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவனுக்கு அந்த முன்னேற்றம் இல்லாததுனால அவன் சொல்கிறது என்னன்னே தெரியல. ஆண்டவர் சொல்கிற காரியங்கள்
நான் 3ஆம் நாளில் என்னை ஒப்பு கொடுப்பாங்க, சிலுவையில் இறப்படுவேன், என்ன நான் 3ஆம் நாளில் ஊற்றுவேன். நீ என்ன நினைக்கணும்? நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆண்டவர் காரணம் இல்லாத மறிக்க மாட்டார், அவர் தனக்கு காரணம் இல்லாத ஜீவனை விட மாட்டார். அந்த விசுவாசத்தில் வளர்ந்து போகிற அந்த ஞானம் இல்லைன்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பிசாசை அப்படியே போடுறாரு. ஆண்டவர் கூட இருந்தவங்க ஆண்டவர் நடுக்கடலில் வந்துட்டுருக்கிறாரு, கடல் மேலே நிறுத்து வந்துட்டுருக்கிறாரு. இவங்க என்ன நினைக்கணும்? இது ஆண்டவரை தான் இருக்கணும். ஏன்னா இவங்க ஆண்டவர் கூட எத்தனை அதிசயத்தை பார்த்தவங்க, இது ஆண்டவர் தான் இருக்கணும்னு ஏன் நினைக்கல? ஐயோ பேயின்றாங்க. ஆண்டவரை பார்த்து சீஷர்களே பேயின்றாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? நீ என்ன தான் ஆண்டவருக்குள்ளே நீ உண்மையாக ஆண்டவருக்குள்ளே நீ இருந்தால் கூட ஒரு நேரம் வரும்போது அந்த ஆவியானது மழுங்கி போகுது. கத்தி வெட்டினே இருந்தால் அப்படியே இருக்குமா? மழுங்கி போகுது. அதனால் என்ன ஆகுது? அது மறுபடியும் கூர்மைப்படுத்திக்கினே இருக்கணும். பார்த்துனே இருப்பீங்களா? கறி வெட்டுறவங்கள பார்த்தீங்கன்னா, நான் கடையில் போகும்போது கறி வெட்டினே இருப்பான். வெட்டினே இருக்கும்போது சரன்னு தேய்ப்பான். கொஞ்ச நேரத்தில் தேய்ச்சிட்டு அப்படி விட்டோம், கரெக்டாக விட்டோம். அது மாதிரி நம்ம கற்றுக்கொள்கிற பாடம்னா, ஆவியிலே அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அடுப்பை பற்ற வைக்கிறோம், எரிஞ்சினே இருக்குது, வெறுகு இல்லாத பண்ணோன்னா என்ன போகுது? அதுபோல் நம்முடைய ஆவி என்றைக்குமே உற்சாகப்படுத்திகிட்டே இருக்கணும். சில நேரங்களில் சத்துரு நம்ம அறியாமையிலே புயலை கொண்டு வருவான், பிரச்சனை கொண்டு வர நிறைய நேரங்களில் பார்த்துருக்குறேன். ஆண்டவரை பற்றி பேசுகிறோம், ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துகிறோம், போப்போம் சில நேரத்தில் பொத்திக்கிட்டு வருது. யோசிப்போம் சில நேரங்களில், என்ன ஆண்டவர் இவ்வளோ வசனம் சொல்கிறேன், எப்படி பண்ணுறேன், அப்படி சில நேரம் கோவம் வந்துடுது ஆண்டவர். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, சூரியன் அஸ்தமிக்கும் முன்னே அந்த கோபம் உன்னை விட்டு தரும். ஏன்னா நம்மளாம் மனுஷரால் பிறக்கப்பட்டவர்கள், நம்ம இடத்துல எல்லா விதமான காரியங்கள் இருக்கும். அதுதான் ஆண்டவர் நியாயாதிபதின்றார். நியாயாதிபதிக்கு தெரியும் ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்முடைய நியாயத்தை வணங்குறது. ஆண்டவர் நம்முடைய காரியங்களுக்கு, நம்ம செய்கிற தவறுங்களுக்கு, நம்ம பண்ணுற காரியங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தா நம்ம ஒருத்தர் கூட இங்கே இருக்க மாட்டோம், யாரும் இருக்க முடியாது. ஆசா ரெண்டு நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 3-4 படிமா. 2 நாளாகமம் 26:3-4. உசியா ராஜாவாகிற போது 16 வயதாக இருந்து அரசாண்டான். எக்கோலியால் அவள் செய்தபடியெல்லாம் செய்து புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே மனதிறங்கியிருந்தான். அவன் தன்னுடைய நாட்களில் பாருமா, காலையில் படிக்கும்போது உசியா ராஜாவை படித்தேன். அவனுடைய தகப்பன் அமத்சியா எப்படி ஆண்டவருக்கு பிரியமானதெல்லாம் படிக்க எல்லாத்தையும் நேரம் கிடையாது. இந்த உசியா ராஜா கூட 52 வருஷம், எத்தனை வருஷமாக 52 வருஷம் அரசாண்டானா. இந்த 52 வருஷம் அரசாண்ட ஒரு ராசா இந்த உசியா ராஜா ஆண்டவர் பெரிய 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 வெற்றியை கொடுக்குறாரு. ஆனால் நாளடைவில் 52 வருஷம் அரசாண்டான். அந்த கடைசி நேரத்தில் பாருங்கள், எல்லாருமே அப்படியே ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்ந்து 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 வரோம். ஒரு நேரம் வரும்போது பாருங்கள் விழுந்துடுறோம். அதே மாதிரி பாருங்கள், கடைசியில் பாருங்கள் இந்த உசியா ராஜா என்ன பண்ணுறாரு பாருங்கள். 16ஆம் வசனம் படிமா. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் மேட்டிமையாகி தன் தேவனாகிய
செய்து பிரவேசித்தான். 17 அசரியாவும் உட்பிரசித்து எதிர்த்து நின்று உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது, உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது ஆரோனின் குமாரராகிய அடுக்கும் வெளியே போம் வேறு செய்தீர் லபியாது. அப்பொழுது தன் கையில் பிடித்து ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற போது ஆசிரியருக்கு முன்பாக முன்னிற்கிற குஷ்டரோகம் உண்டாயிற்று. பாருங்கம்மா, அவன் பலப்பட்ட போது ஆண்டவர் ஒரு மனுஷனை பலப்படுத்துகிறார். பலப்படுத்தி உனக்கு அநேக ஆத்துமாக்களை கொடுக்குறாரு. கொடுக்க 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 நீ என்ன சொன்னா அப்படியே ஆவிக்குரிய விஷயத்தில் கொண்டு போய் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சேர்க்குற மக்களை தான் நாம் இருக்கணும். இன்றைக்கி எத்தனையோ சபைகள் ஆரம்பத்தில் அருமையாக வளர்ந்தது. உதாரணமாக எத்தனையோ சபைகளை சொல்லலாம். ஆனால் நாளடியில் பார்த்தீங்கன்னா அந்த சபை இல்லைப்பா, அது எப்படி தான் பிளவுண்டு போச்சே தெரியல, சுக்குனராக போச்சு பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, தான் பலப்படுத்துகிறாரு ஒருத்தரை. பலப்படுத்தும் போது மேட்டிமையானவொடனே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம யோசிக்கணும். நம்ம செய்கிற காரியம் இது ஆண்டவருக்கு உகந்ததா? நாம் செய்கிற காரியம் ஆத்துமாக்களை பிரியப்படுத்துதா? நாம் செய்கிற காரியம் நம்மை ஆண்டவருக்குள்ளே கொண்டு போதான்னு ஒவ்வொரு நாளும் நம்மளை அனல் ஊட்டி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஆவிலேயே அனலாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அனலாக இருக்கணும். நீ ரொம்பலாம் அப்படியே 100%லான்னு சொல்லலை. ஆனால் அந்த பயம், கத்தரை பற்று பயம் கொஞ்சமாவது ஒட்டி நினச்சின்னு வச்சுக்கோங்க. உள்ளத்தில் மேக்னெட் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் அது கவர் பண்ணாது. ஒன்லி அதுக்கு தேவையான இரும்பு துண்டுகள் தான். அது மாதிரி தான் ஆண்டவருக்கு ஒரு பயம் இருக்கும்போது, ஆண்டவரை பற்றி ஒரு பயம் இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் ஒதுக்கிடுவார். நம்மக்கிட்ட சூழ்ந்துருக்கிற பக்கத்தில் இருக்கிற அந்த எல்லா இதில் ஒதுக்கிடுவார். அதெல்லாம் ஒட்டாது. அந்த சின்ன பயம் இருக்குது பாரு, அந்த பயம், அந்த இரும்பு துண்டு மட்டும் ஆண்டவர்கிட்ட போய் ஓட்டுவோம். அதுக்கேற்ற மட்டும் தான் ஆண்டவர் நம்மளுக்கு கிரியை செய்வார். அதனால தான் ஆசா பலப்பட்ட போது தனக்கு கேடு கொண்டாக தூப கலசத்தை. ஏன் மனுஷனோடு போராடலாமன் தன்னுடைய மேட்டிமையை ஆண்டவரோடு காட்டுறான். ஆசாரியர்கள் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்யணும்னு ஒரு நியமனம் இருந்தது பழைய ஏற்பாட்டில், மோசேயினுடைய காலத்தில். ஆனால் இவன் அந்த காரியத்தை செய்ததுனால பலப்பட்ட போது மேட்டிமையாயிடும். மேட்டிமையான எண்ணம் உனக்குள்ளே வந்துடுச்சுன்னா, நமக்குள்ளே எண்ணம் அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம சுற்றி இருக்கிறவங்கள யாரையுமே ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டோம். நம்ம சுற்றி இருக்கிற யாருக்களையும் நம்ம ஒரு இதாக நம்ம செய்கிறது தான் கரெக்டு, நம்ம போகிற வழி தான் சரி, நம்ம பண்ணுறது தான் கரெக்டு, யாரையும் கலந்து ஆலோசிக்க மாட்டோம். நம்ம ஒவ்வொன்றும் தன்னிச்சையாக செயல்படும். அதனால தான் பாரு, அவன் தன்னிச்சையாக செயல்பட்டான். 80 பேர் பலசாலிகள் ஆசிரியர்கள் எதிர்க்கிறாங்க. அப்போ கூட எல்லாத்தையும் உதறிட்டு அவன் கோபமாகவே புதுவமாக காட்டுறான். தூபம் காட்டும்போது நெஸ்டிலே குஷ்டரோகம் உண்டாயிட்டுன்னு பார்க்கும். இதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோமான்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வரும்பொழுது ஆண்டவரை பின்பற்றுகிற மக்களாய் தான் நாம் காணப்படணும். எப்படி பேதுருக்கு தன்னுடைய எல்லா விதமான அந்த மேட்டிமையான எண்ணங்களை ஆண்டவரே நீ எங்கே சொல்கிறீரோ அந்த இடத்துல போட்டான் திரளான மீன்களை பிடிச்சான். நாம் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கும் திரளான ஆண்டவரே எனக்கு ஆத்துமாக்கள் தேவை, சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே, இடம் காலியாக இருக்கிறது ஆண்டவரே, என்னுடைய நாம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே பேதுருவை போல ஆண்டவரே எனக்கு திரளான மீன்களை தாரோம், உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் செயல்படுகிறோம் ஆண்டவரே. நீங்கள் நாம் ஜெபித்துமானா நிச்சயமாக இந்த இடத்துல இன்னும் இவ்வளோ பெரிய இடத்த கூட ஆண்டவர் நம்மளுக்கு தந்து இன்னும் ஆசீர்வாதமாக நம்மளை வழிநடத்த ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை செய்கிறார்கள். எனவே சபையில் வந்திருக்கிற நாம் ஆண்டவர் நியாயாதிபதி கிட்ட ஆண்டவரே
என்னுடைய காரியங்கள் உமக்கு உகந்ததாக இருக்கலாம், உகந்ததற்றதாக இருக்கலாம், நான் மேட்டுமையானவனாக இருக்கலாம், உமக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கலாம். ஏதோ ஒரு பேச்சுக்காக ஏதோ வரேன் போகிறேன் துதிக்கிற கொள்கிறேன்னா இது அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவரே என்னை மன்னியும். இன்றையிலேருந்து உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒவ்வொருவரும் தாழ்த்துக்கிறோம். ஒவ்வொரு விதத்தில் நாங்கள் எந்த விதத்திலே ஆண்டவரை நாங்கள் மேட்டுமையாகி நாங்கள் பலப்பட்டு நான் ரொம்ப விசுவாசி என்று நாங்கள் பெருமை பாராட்டப்படி தகப்பனே, நாங்கள் எங்களை நீர் பெருகவும் நாங்கள் சிறுகும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களை பலப்படுத்தணும்னு சொல்லும்போது ஆண்டவர் உண்மையிலேயே நம்மை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து நடத்துவாராக.